இந்த படம் எனக்கு வெற்றியை கொடுக்குது, அடுத்த படம் எனக்கு என்ன கொடுக்குன்னு எனக்கு தெரியாது. இது எல்லா படத்துக்கும் இருக்குமானா நமக்கு தெரியாது. எல்லாம் சொன்னாங்க ஃபேமிலி வரமாட்டாங்க இனிமேல், ஆடியன்ஸ் எல்லாமே ஓடிடியில் தான் பார்ப்பாங்க. ஆனால் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு எல்லா குடும்பம் தான் வந்தாங்க. சின்ன பசங்கள்லேருந்து அவ்வளோ குடும்பத்தை கூப்பிட்டு வந்துச்சு. அந்த படங்கள் முன்ன போச்சு இப்போ போல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அது வந்து சுப்பிரமணியபுரம், நாடோடிகள், போராளி, சுந்தரபாண்டியன் வரைக்கும் அது இருந்தது. அது எனக்கே தெரியும். நமக்கு தெரியும்ல எப்போ ஓவர்சீஸில் இருந்தது, நம்ம அதை ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. நிறைய பேர் கதவை தட்டிட்டு வந்துட்டு கடைசியாக உன்னோட கதவை தட்டு நான் கொடுத்துட்டு, நான் இது முன்னாடியே ஃபஸ்ட்டே வந்திருக்கேன் சார், நானே உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரசித்த, நம்ம சினிமாவுக்கு வர காரணமாக இருந்த ஒருவர், அவரை நம்ம வந்து சந்தோஷமாக முதல் என் ஆஃபீஸில் வரும்போது அவர் கேட்டதை இல்லைன்னு சொல்லாமல் இருக்குன்னு எனக்கு சொல்ல முடிஞ்சதே பெரிய விஷயமா நினைக்கிறேன். நான் சாகணும்னா வியூ ஃபைண்டரை பார்த்துட்டு தான் என்னோடய உயிர் போகும். அதில் தான் என்னோடய உயிர் போகும். நான் வந்து ஹாஸ்பிட்டலில் சாக மாட்டேன். காலம் கொடுமையான ஒரு விஷயம். அதை சீக்கிரம் எடுத்துருச்சு. ஹாஸ்பிட்டலில் இல்லாட்டி இன்னொரு படம் நாங்கள் பண்ணியிருக்கோம், அதுக்கு ரெடியாக இருந்தார். அப்போ தான் விழுந்துட்டார். நான் அடுத்து பண்ண பொழுதே ஒரு பீரியட் இதுதான், பீரியட் சப்ஜெக்ட் தான். அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அது அது இந்த ரெண்டுக்கும் அந்த மாதிரியும் இருக்காது, இதுவும் இருக்காது. ஹலோ சார். ஹலோ, வெல்கம் டு த ஷோ. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சக்ஸஸ். நீங்களே நேற்று வந்து அந்த சக்ஸஸ் மீட்டில் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி என்னோடய கேரியர் ஹையஸ்ட் வந்து சுந்தரபாண்டியன், குட்டிப்புலி, அந்த படத்தை வந்து இந்த படம் உங்களுக்கு கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து சசிகுமார் அவர்களோட படம் வந்து தமிழ்நாட்டில் பயங்கரமாக கிளிக் ஆகின படங்கள் நிறைய இருக்குது. ஓவர்சீஸ்லேயுமே இந்த படம் வந்து ஒரு பெரிய புஷ் இன்னைக்கு நடந்திருக்கு. ஜென்ரலாக இப்போ நம்ம நீங்கள் ப்ரொடியூசராகவும் இருந்ததுனால கேட்குறேன். இப்போ வந்து தமிழ் படங்கள் வந்து சின்ன படங்கள் இல்லை மிட் பட்ஜெட் படங்கள் வந்து ஓவர்சீஸில் பெருசாக புஷ் பண்ண மாட்டாங்க ப்ரொடியூசர்ஸ். இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்து இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நமக்கு வந்து இந்த மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு வந்து ஓவர்சீஸில் பெருசாக மார்க்கெட் இல்லை, அது வந்து பெருசாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் பண்ணுறது கிடையாது. பட் இந்த படம் உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போது போன சண்டே வரைக்குமே ஒரு 1.2 மில்லியன் சொல்கிறாங்க, 2 மில்லியன் வரைக்குமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு ப்ரொடியூசராக உங்களுக்கு எப்படி இருக்குது, அண்ட் ஆக்டராக எப்படி இருக்குது? நம்ம படம் வந்து இப்போ ஓவர்சீஸ்லேயும் நமக்குன்னு ஒரு மார்க்கெட்டை வச்சுருந்தாங்க, அதை தாண்டி பறக்குது அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ப்ரொடியூசர் தான் அதை இது பண்ண, நம்ம படம் நம்ம சொல்ல தான் முடியும். அவங்க சொல்லும் போதும் ஒவ்வொரு படத்தையும் காரணம் கேட்பாங்க. அவங்க படங்கள் முன்ன போச்சு இப்போ போல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அது வந்து நாடோடிகள், சுப்பிரமணியபுரம், நாடோடிகள், போராளி, சுந்தரபாண்டியன் வரைக்கும் அது இருந்தது. அது எனக்கே தெரியும். நமக்கு தெரியும்ல எப்போ ஓவர்சீஸில் இருந்தது, நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. எங்கேயாவது ஒரு தேட்டரில் தான் வரும். சில படங்கள் வராமலும் போகும் உண்டு. எங்கேயோ முக்கியமான ஒரு தேட்டரில் தான் வரும். ஆனால் இந்த கதை பண்ணும்போதே நமக்கு இருந்துச்சு. அதான் நான் இன்டர்வியூவில் படம் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இது வந்து ஓவர்சீஸில் பெருசாக போகும் இந்த படம். இது வந்து அவங்களுக்கான கதை இதில் இருக்குது. இந்த கதையும் அது அதை அதை இது பண்ணுது. ஸோ ஏன்னா ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டில் போய் வாழ்கிறவங்கள பற்றின ஒரு கதை. அது எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கலாம். வெளிநாட்டில் வாழ்கிறவங்க அவங்கள ரிலேட் பண்ணிக்கலாம். அப்படி தான் ஊர் விட்டு நம்ம வந்திருக்கோன்றது ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எனக்கு இருந்தது. அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் வந்து $1 million அவங்க இதில் இந்த படம் பார்த்த படம் இதை வந்து கரெக்டாக போய் ரீச் பண்ணணும். அது ப்ரொடியூசர் கையிலையும் இருக்கும், நம்ம கையில் கிடையாது, அவங்க கையில் தான் இருக்கும். அதை ரீச் பண்ணணும் அப்படின்னு வந்தது. அப்போ நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன், இந்த கதை வந்து அதை கூப்பிட்டு போகும். இது எப்போதுமே ஒரு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கதையாக இருந்துட்டா அது எல்லா ஊர்லேயும் யூனிவர்சலாக ஒன்று தான்ல. இந்த கதை எல்லாமே எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கதை, எல்லா ஊர்லேயும் அவங்கள அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் இந்த இது இருந்தது. எனக்கு இன்னொன்று ஏன் அப்படி இருந்ததுன்னா, நான் நாடோடிகள் பண்ணும்போதே எனக்கு இருந்தது. நாடோடிகள், போராளின்னு என் டைட்டில் வைப்போம் பார்த்தீங்கன்னா, அப்போ நான் மலேசியா, சிங்கப்பூர் போகும்போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, ஆனால் இந்த படத்தை நாங்கள் ஓட வைப்போம், அது எங்களை பற்றின கதை இல்லாட்டினாலும் நாடோடிகள், போராளின்னு வச்சிங்களா அந்த டைட்டிலுக்கு ஓட வைப்போம்னுவாங்க. அந்த கதை படம் நல்லா இருந்தது, அது ஓடிச்சுன்னும்போது. ஆனால் அந்த வார்த்தை ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, எங்களை போய் ஏன்னா எங்கள் டைட்டில் வச்சிட்டிங்க, எங்களுக்கான ஒரு கதை ஒன்று பண்ணுங்கண்ணா அப்படின்னு நான் அங்கே போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கான ஒரு கதை வேணும் அப்படின்ற விஷயம். அது கரெக்டாக அமையவே இல்லை. அப்போ எனக்கு இந்த கதை அமைஞ்சது.
இது பண்ணுவோன்றது. அதுதான் இவ்வளோ ஒய்டாக போய் இன்னும் இன்னும் ஓடிட்டு இருக்கு ஓடிட்டு அந்த படம். இருக்கு. ஆமா. என்னோட இதுலேயே வந்து இது ஹையஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்ற மாதிரி எல்லாருமே அது சொல்கிறாங்க. எல்லாமே மலேசியா, சிங்கப்பூரில், துபாயில் எல்லாமே நிறைய ஷோஸ் அது இன்க்ரீஸ் ஆகி Night. ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக இது இருக்கு. இப்படி அமையும் எப்பயாவது ஒன்று அது அமைஞ்சிருச்சு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ பாலுமகேந்திரா சார் வந்து 2 பேர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு அவர் ஹெல்ப்னு கேட்டது. ஒன்று கமல் சார் கிட்ட நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது தான் வீடியோவில் சொல்கிறது அந்த விஷயங்கள்ல இன்டர்வியூஸில் பார்க்கும்போது ஒரு கடன் கேட்கறதுக்காக அவர் போயிருக்கும்போது நீங்கள் கடன் கேட்கக்கூடாதுங்க சதிலீலாவதிங்கிற ஒரு படம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அவர் கொடுத்து ஒரு விஷயம் பண்ணார். அதுக்கப்புறம் ஐ திங்க் உங்ககிட்ட தான் ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த டைமில் உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது, கடன்கள் இருந்தாலும் அந்த படம் நீங்கள் பண்ணீங்கல்ல, அது இன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அந்த படம்? ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவர் வரும்போதே என்கிட்ட சொன்னது, நிறைய பேர் கதவை தட்டிட்டு வந்துட்டு கடைசியாக உன்னோட கதவை தட்டுவேன் நான் கொடுத்துட்டு நான் இது முன்னாடியே ஃபஸ்ட்டே வந்திருக்கிறோம் சார், நானே உங்களுக்கு இது பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம ரசித்த நம்ம சினிமாவுக்கு வர காரணமாக இருந்த ஒருவர், அவரை நம்ம வந்து சந்தோஷமாக முதல் என் ஆஃபீஸ்க்கு வரும்போது அவர் கேட்டதை இல்லைன்னு சொல்லாமல் இருக்குன்னு எனக்கு சொல்ல முடிஞ்சதே பெரிய விஷயமா நினைக்கிறேன். அவர் வந்து அதை பார்த்துட்டு இப்போ அவருடைய கடைசி படமாக அது அமைஞ்சதான் வருத்தமாக இருக்குது தலைமுறைகள். ஆனால் அந்த தலைமுறைகள் அந்த 74 வயசில் அவர் எடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாலுமகேந்திரா சார் மாதிரி ஒரு ஆளுமையை நம்ம பார்த்து நம்ம ரசித்தவரை வச்சு நம்ம ஒரு படம் கம்பெனி ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கோன்றது, அவருடைய ஆசையை நிறைவேற்றிருக்கோன்றது வந்து எனக்கு பல விருதுகளுக்கு சமமாக நினைக்கிறேன். ஒரு கிடைக்காத யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதா நான் அதை வந்து அதை பொக்கிஷமாக பார்க்குறேன். எனக்கு என்கிட்ட வந்து கிடைச்சதை அதை நான் விடலை. என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை கஷ்டத்தில் நம்ம அவருக்கு ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு பாருங்களா, அப்படி தான் நான் பண்ணதாக நினைக்கிறேன். இது வந்து ஒரு சசிகுமாருக்குள்ளே இருக்க மதுரைக்காரரா இது? மதுரைக்காரன்ல ஏன்னா நீங்கள் படத்துலேயே சொல்லுவோம் பழக்கத்துக்காக பண்ணுறோம், ஒரு விஷயத்துக்காக பண்ணுறோங்கிற மாதிரி இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் பழக்கத்துக்காக நிறையா பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி பிடிச்ச ஒருத்தர் அப்படின்னும் போது அதை அவரை அவ்வளோ சந்தோஷமாக போனார். ஏன் ஒத்துக்கிட்டேன்னு எல்லாம் சொல்லும்போது பாரு நம்ம ஆஃபீஸ் வந்து எவ்வளோ சந்தோஷமாக போகுது, இதை விட என்ன விருது நமக்கு இருக்க போகுது. நம்ம நேசித்த ஒரு மனிதர், நம்ம ரசித்த ஒரு மனிதர் சந்தோஷமாக போகிறாரு. இதை நான் பார்த்துக்கிறேன், கடன்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன், இதுக்காக நான் இன்னும் 2 படம் கூட பண்ணுறேன், அவருக்காக நான் இன்னும் முளைச்சி 2 படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது. அது வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கினது. அவர் இறந்துட்டார், ஆனால் நேஷ்னல் அவார்டு அது கொடுத்துட்டு போனது. என்னோடய கம்பெனிக்கு அவர் சும்மா இல்லை, எனக்கு ஒரு அவார்டு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்துட்டு தான் அவர் போயிருக்காரு. அவர் ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட இன்னொரு கதை வச்சுருந்தார். நான் வந்தேன், என்ன சார் படுத்தீங்க, வாங்க சார் சீக்கிரம் வாங்க, அடுத்த படம் ஒரு கதை சொன்னீங்களே அதை நான் பண்ணணும், நான் தயாரிக்க ரெடி, நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு அப்பயும் சொன்னார். நான் வந்துடுவேன், அப்பயும் ஸ்ட்ராங்காக சொன்னேன், நான் வந்துடுவேன் சசி, நான் அன்னைக்கு முதல் ஆஃபீஸ்க்கு வரும்போது சொன்னேன், நான் சாகணும்னா வியூ ஃபைண்டரை பார்த்துட்டு தான் என்னோடய உயிர் போகும், அதில் தான் என்னோடய உயிர் போகும், நான் வந்து ஹாஸ்பிட்டலில் சாக மாட்டேன், என்னோடய வியூ ஃபைண்டரை பார்த்துட்டு தான் நான் சாவேன் அப்படின்னு. பட் காலம் கொடுமையான ஒரு விஷயம், அதை சீக்கிரம் எடுத்துருச்சு. ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி இன்னொரு படம் நாங்கள் பண்ணியிருப்போம், அதுக்கு ரெடியாக இருந்தார், அப்போ தான் விழுந்துட்டார் அவர். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு படம் பார்த்தேன், ஹவு டு மேக் மில்லியன்ஸ் பிஃபோர் கிராண்ட்மா டைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தாய்லாந்து ஃபிலிம். எனக்கு பார்க்கும்போது தலைமுறைகள் தான் ஞாபகம் வந்தது. அது வந்து ஒரு பேரனுக்கும் ஒரு பாட்டிக்கும் உண்டான ஒரு விஷயம். இங்கே அப்படியே வந்து பேரனுக்கும் தாத்தாவுக்கும் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அது வந்து இப்போது நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருந்த ஒரு படம். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தா பயங்கரமாக போயிட்டுருக்கு. அந்த ரெகக்னேஷன் கிடைக்க வேண்டிய ஒரு படம் தான் தலைமுறைகள். உங்களுக்கு அவர் அந்த காலகட்டத்திலே அவ்வளோ அகர்டாக இருந்திருக்காரு. இப்போ அந்த படம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த படம் தான், ஆனால் அப்போவே பண்ணியிருக்காரு. பட் அந்த ரெகக்னேஷன் வந்து இன்னும் நிறைய கிடைச்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த படத்துக்கு? அப்போ இவ்வளோ மீடியாவும் உங்களுக்கு ஓடிடி எல்லாம் இல்லை. ஓடிடி இருந்துச்சுன்னா அது இன்னும் போயிருக்கும். இப்போயே நான் ஓடிடி அதை கொண்டு வர்றதுக்கு தான் நான் பார்க்குறேன். நான் யாரும் நிறைய பேர் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். பார்க்கணும், அதை பாருங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ இல்லை, அந்த இது இல்லை. ஆனால் அப்போ ஓடிடி இல்லாப்பையும் நின்றுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் சாதனை. கரெக்ட். நீங்கள் அதுதான் சாதனையாக போகணும். இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ வளரல, ரீச் ஆகும்போது அவங்கள இன்னும் நினைவு வச்சுட்டு இன்னமும் இருந்திருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுடைய சாதனையாக பார்க்கணும். நம்ம சாதித்ததெல்லாம் நம்மலாம் சாதிக்கவே இல்லை, அவங்க
பயங்கரம் அதுக்கான வழிகள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ம். இந்த பாதையில் நம்ம போகலாம்ன்றது இப்படி ஒரு பாதை இருக்குது, இப்படி ஒரு பாதை இருக்குது. எதை சூஸ் பண்ணணும் உங்களோட முடிவு. அதுக்கான பாதைகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போனதாக தான் நான் அதை இது பண்ணுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பேசும்போது சுப்பிரமணியபுரம்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் ரிவ்யூவில் வந்து இது டேரண்டினோ ஸ்டைல் அப்படிலாம் சொல்லும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் ஒரு படமே பார்த்தது கிடையாது அப்படின்னு அந்த டைமில் சொல்லியிருந்தீங்க. பட் அந்த மாதிரி எந்த ஸ்டைலுமே நான் பார்த்தது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. இருந்தாலும் இந்த வைலன்ஸை நான் இப்படி காமிப்பேன், இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளேவர் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு அந்த இன்டர்நேஷ்னலாக என்னன்னு தெரியாது, நான் இப்படி காமிக்கணும்னு நினச்சேன், அதை காமிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அது எங்கேருந்து அது வந்தது? ஏன்னா இப்போ நீ படமே எக்ஸ்போஸ் பண்ணது கிடையாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதுக்குன்னு ஒரு கிராமர் இருக்குது. அது எப்படி பிடிச்சிங்க? அது எப்படி தெரியல. நம்ம வளர்ந்த விடம், பார்த்த இயக்குநர்களாக இருக்கும், நம்ம கடந்து வந்த இயக்குநர்கள், நம்ம ஒர்க் பண்ண இயக்குநர்கள், இதெல்லாம் இவங்களாம் நம்மளுக்கு கொஞ்சமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் நம்ம பண்ண முடியாது, நம்ம க்ரியேட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது. பட் இதனால் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கலாம். நம்ம பார்த்த இயக்குநர்கள், மகேந்திரன் சார், பாலுமகேந்திரன் சார், பாரதி ராஜா சார், பாலச்சந்தர் சார், இவங்க படங்கள்லாம் நம்ம பார்த்த இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம். நம்ம ஒர்க் பண்ண, நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண இயக்குநர்கள், இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு நம்ம ஒரு ஸ்டைல் அது நமக்கே அறியாமல் வரும். நம்ம சமைக்கும் போது தான் தெரியும் எதில் பெஸ்ட்டுன்னு நமக்கு தெரியும். நமக்கு அது வரைக்கும் என்னன்னு தெரியாது. நம்ம சமைச்சாதான் இதுதான் நமக்கு வருது, இது வரல, இது வரணுன்றது சமைச்சாதான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி குக்கிங் அது எதில் பெஸ்ட்டு அப்படின்றது அப்படி தான் நான் அதை நினச்சேன். நான் இந்த படத்தை இப்படி தான் கன்சீவ் பண்ணேன். என் மைண்டில் நான் ஒன்று கன்சீவ் பண்ணியிருந்தேன். ஆனால் எல்லாருக்கும் வேறு வேறு இருக்கும். அதனால தான் நான் ஒரு ட்ரெய்லர் ஷூட் பண்ணி காமிச்சேன் எல்லாருக்கும், என்னோடய டீமுக்கே. நான் என்ன மாதிரி வச்சுருக்கேன்றது சொல்ல முடியல, என்னால் அவங்களுக்கு கன்வே பண்ண முடியல. அப்போ நான் வந்து ஒரு ட்ரெய்லராக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நாங்கள் ட்ரெய்லர் ஷூட் தான் பண்ணோம். ஸோ இந்த படம் இந்த மூடில் தான் இருக்குன்றத நான் காமிக்க தான் செஞ்சேன். அதனால தான் ஒவ்வொரு படமும் நான் ஆரம்பிக்கும் போது டைரக்ஷன் பண்ணும்போதும் அது என்ன மூடுன்னு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ட்ரெய்லராக நான் ஷூட் பண்ணிடுவேன். ஈஸ்வரனும் அப்படி தான். அது என்ன மூடில் போகுது, எந்த மாதிரி எடுக்க போகிறோம்ன்றது நாங்கள் ஒரு நாள் ஷூட் பண்ணுவோம். ஆர்டிஸ்ட்டை வச்சு எல்லாம் வச்சு ஷூட் பண்ணிட்டு இதுதான் அப்படின்ற ஒரு இது பண்ணோம். ஸோ அப்படி தான் பண்ணுது. டொரண்டினோ படமே நான் பார்த்ததில்ல, அது அவரோட படங்கள் நான் பார்த்ததில்ல. நாங்கள் அவார்டு வாங்க போகும்போது தான் இட்டாலியில் வந்து அவார்டு வாங்க போனோம். அப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அப்போ தான் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பை டொரண்டினோ நாங்கள் தெரியாது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கதிர் சொன்னாப்புல இந்த மாதிரி என்னோட கேமராமேன் தான் சொன்னார், இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் படத்தை பார்க்க ஆரம்பித்தோம். இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ன் அதான் முதல் படம் நான் அவர் பார்த்தேன். இங்கே வந்தேன், இங்கே வரும்போது அப்போ ரிலீஸ் ஆச்சு அந்த படம். போய் பாருங்கள் தேட்டரில். எதுக்கு கம்பேர் பண்ண பார்த்தா அந்த கொலை பண்ணுற விஷயத்த இதைத்தான் சொல்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு. அந்த படம்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த ஒரு இதுக்கு மருந்து ஏற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் அங்கேருந்து நீங்கள் ஒரு த்ரெட்டு பிடிச்சி அப்படியே பிடிச்சி அந்த கேரக்டரை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கேமரா ஆங்கிள்ஸ்லாம் வந்து உங்களுக்குன்னு ஒரு கிராமர் புதுசாக உருவாக்குன மாதிரி இருந்தது. அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அந்த டைரக்டர் சசிகுமார் நீங்கள் இப்போ கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக ஏன்னா நமக்கு நான் தான் சொல்கிறது, நமக்கு ஒரு ஏற்படுத்தி வச்சுக்கணும். முதல் என்ன பண்ணுறோமோ இப்போ சுப்பிரமணியம் புதுசாக பேசப்பட்டு இத்தனை வருஷங்கள் வந்துருச்சு, 16-17 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அதுதான் நமக்கு வச்சுருக்கோம். நம்ம என்ன படம் பண்ணாலும் அதை தான் கம்பேர் பண்ணுவோம். எனக்கு போட்டி என்னோட படங்கள் தான். இப்போ நான் அடுத்த படம் பண்ணாலும் அது சுப்பிரமணியபுரம் தான் கம்பேர் பண்ணுவேன். அந்த சுப்பிரமணியபுரத்தை அடிக்கிறதுக்காக நான் போராடிட்டு இருக்கணும். அதுதான் எனக்கான சேலஞ்சு. என்னென்னா நான் மித்தவங்க யாரையும் கம்பேர் பண்ணுவேன், வேறு யாரும் ஒரு டைரக்டர் வச்சு இவர் மாதிரி படம் எடுக்கணும் ஒரு படம். அப்போ எனக்கு நான் முன்னாடியே வச்சது சுப்பிரமணியபுரம் தான். அதை அடிக்கிறதுக்கு தான் நான் ஒவ்வொரு தடவையும் டைரக்ஷன் பண்ணும்போதும் அதை எப்படி அதை விட என்ன பீட் பண்ணணும் முடியுமா என்னலாம் தெரில அது. ஆனால் அதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி தான் பண்ணி ஒரு படம் பண்ணணும்னு நான். பட் அந்த புகழ் வெளிச்சம் எல்லாம் வரும்போது அவங்களும் கொஞ்சம் வரணும்னு ஆசைப்படுவாங்கல்ல சில வீட்டில். லைக் நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம பார்க்கலாம், அவங்களோட இந்த இந்த இப்படி இருக்கிறத அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அதை நான் கொடுக்க விரும்பலை. நம்மளால் அந்த அந்த வெளிச்சம் உங்களுக்கு படக்கூடாதுன்னு அவங்களும் அதை விரும்புகிறனால தான் நம்ம வந்து அதை நம்ம அவங்களோட இது பண்ணுறதில்ல. அதை அவங்களுக்கு கொடுக்கல. அவங்க இப்போ ஃப்ரீயாக இருக்காங்க. அவங்க வந்து இப்போ எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கவங்க பசங்கள்லாம் வந்து அவங்க வந்து வேனில் தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்க ஆட்டோவில் போகிறாங்க. ஸோ இந்த லைஃப் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க இருக்கிறாங்க பசங்க. ஸோ இது அவங்களுக்கான ப்ரைவசி, அது அவங்களுக்கான லிபர்ட்டி, அவங்களுக்கான எல்லாமே இருக்கும்போது அது நம்மளுடைய தொழில் அவங்களுக்கு எங்கேயும்
அஃபெக்ட் ஆகிருக்கோன்ற அந்த இதில் அவங்களும் அதுதான் விரும்புகிறாங்க. ஓகே. ஒரு டைரக்டர், மியூசிக் கம்போசர் இந்த காம்பினேஷனுங்கிறது வந்து எப்போதுமே அது வந்து தொடர்ந்து பயணிக்கும்போது அது வந்து பயங்கரமா பேசப்படும். இப்போ நீங்க ஜேம்ஸ் வசந்தன் சார் உங்களோட ஆசிரியரா இருந்து, அதுக்கப்புறம் நீங்க நான் தான் உங்கள டெபியூ பண்றேன்னு அப்போ சின்ன வயசுலன்னு சொல்லி அது நடந்தது. அண்ட் அகைன் ஈசன்ல பண்ணீங்க. அதுக்கப்புறம் அது ஒரு கேப்பா விழுந்தது வந்து எதனால? இதுக்கு அகைன் ரீயூனியன் பண்ணும்போது அது நடக்குமா? ஏன்னா அவருமே நெறைய படங்கள் இல்லை, பண்ணல. அதுக்கப்புறம் நான் நான் படம் பண்ணல. நான் 2 படம் தான் அதுக்கப்புறம் நானும் பண்ணல. அவரும் அதுக்கப்புறம் ஸ்லோ இதாயிடுச்சு. அவருக்கும் அதுக்கப்புறம் படங்கள் இல்ல. அது ஒண்ணு. அவரும் டைரக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற அந்த இதில் போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு எடுத்து பண்ணலை. இப்போ போயிருக்கணும். இன்னும் போயிருக்கணும். இப்போ நான் நடிக்க இப்படி போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 4 படம் பண்ணியிருந்தேன்னா ஒரு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என் கம்பெனியில் 2 படம் பண்ணேன். அதுலேயும் ஆமா. ஒரு படம் பசங்க பசங்க பண்ணீங்க. பசங்கள்ல அது ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் இல்லை, அது பார்க்கணும். ஓகே. ரீயூனியன் பண்ணணும்னா அது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். நாங்கள் முதல் ஒரு ரீயூனியன் பிளான் போட்டோம். அது வெப் சீரிஸில் அவர் தான் இருந்தார். அவர் தான் ரீயூனியன் ஆனோம். நாங்கள் குற்றப்பரம்பரை வெப் சீரிஸ் பண்ணும்போது அவர் அதில் மியூசிக் டேரக்டர் அவர் தான் நான் யோசிச்சு இது பண்ணியிருந்தோம். அது ஆச்சு. பட் அது டேக் ஆஃப் அது அப்படியே நிற்கிது. ஃபியூச்சரில் அந்த வெப் சீரிஸ் போகும்போது அதில் அவர் இருப்பார். ஓகே, ஓகே. அண்ட் இப்போ சில விஷயங்கள் சக்ஸஸ்லாம் வரும்போதோ, இல்ல ஃபெயிலியர் வரும்போதோ, அந்த பிசினஸ் விஷயங்கள் வந்து நம்ம கையில இல்ல உங்க கையில இல்ல. நெறைய விஷயங்கள் நடக்கும். நெறைய கதைகள் வரும். சம்டைம்ஸ் நீங்க ஓகேன்னு சொல்ற மாரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி சக்ஸஸ் ஆயிருச்சு. ஒரு 3 ஃபிலிம்ஸ் டக்குன்னு வர்ற மாதிரி இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நீங்க ஒரு கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைப்பீங்களா? இல்ல பேசலாம்னு நெனைப்பீங்களா? ஏன்னா இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணலாமா? அந்த இது மாரி. இது வந்து ப்ரொடியூசர் கையில் தான் ஓகே. இருக்கு. ஏன்னா இது இது நம்ம ஆ, ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா எல்லா படமும் வரணும்னுவாங்க. அது வரைக்கும் இது யார் வரணும் அப்படின்போது இது வந்து என்னென்னா ப்ரொடியூசராக தான் பேசிக்கணும். நான் அதை தான் சொல்லுவேன். நான் வெற்றி அடைஞ்சிருச்சு, சந்தோஷம். எப்படி எனக்கு சந்தோஷமோ அதே மாதிரி அவங்களுக்கும் நம்மளை வச்சு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் எல்லா படத்தையும் எடுத்துட்டோம் நம்ம வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த டைம் பேசும்போது அந்த படங்களும் வரணுன்றது சந்தோஷம் தான். நமக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் எல்லாம் பேசிக்கணும். நான் சொன்னேன், நீங்கள் என்னோட படத்தில் நடிக்கிற என் படம் தான். அப்போ என் படத்தில் இருக்க ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் பேசிக்கணும். நீங்கள் வேறு வேறு ஹீரோ வச்சு எடுக்கல, ஒரே ஹீரோ வச்சு தான் எடுத்தீங்க. அப்போ நீங்கள் பேசி அதுக்கு தகுந்த மாதிரி யார் வரணும் அப்படின்றத முடிவு எடுத்துக்கணும். வாரம் வாரம் வந்தோம்னா அவங்களுக்கு தான் அது பிரச்சனை. நம்ம சொல்ல தான் முடியும். நம்ம இந்த இடத்துல நான் ப்ரொடியூசராக இருந்தால் நான் முடிவு எடுப்பேன். அதை எப்படின்றத நான் எங்கே வரணும், எப்போ வரணும், என்ன வரணுன்றது, எனக்கு எந்த நேரத்தில் வரணும். இந்த படம்லாம் சம்மரில் வரணும்னு ஒன்று யோசிச்சோம் பார்த்தீங்கன்னா, ஆமா. இந்த படம் அதுக்கான ஒரு விஷயம். சம்மரில் வந்ததும் இதோட ப்ளஸ் இருந்தது டூரிஸ்ட் ஃபேமிலி. ஆமா. அப்போ நம்ம என்ன ஜானர் ஆஃப் படம் எடுத்திருக்கோம், எந்த நேரத்தில் வரணும் அப்படின்றத அவங்க ப்ரொடியூசர்ஸ் பேசிக்கணும். நம்ம பேசிட்டு இப்போ எல்லாமே ஒன்றா வந்தோம் வாரம் வாரம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு பாதிப்பு? அவங்களுக்கு தான் அது பாதிப்பாகும். நான் வர்றேன், நீ வர்றேன் அப்படின்னு. ஸோ யாராவது எப்போ வரும் அதை பேசி இது பண்ணுங்க. இந்த ஒரு சக்ஸஸ் வந்துருச்சு. இந்த சக்ஸஸை வந்து இது 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 உங்களோட சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கும் அது சக்ஸஸ் தான். அப்போ இதை கரெக்டாக அவங்க தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவங்க அதை பயன்படுத்திக்கணும். இது நம்ம சொல்ல தான் முடியும். ஏன்னா நான் அதை அவங்க தான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு. ஓகே. அண்ட் ப்ரொடியூசர் சசிகுமாரும் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாமா? இப்போதைக்கு இல்லை. ஓகே. இப்போதைக்கு டைரக்ஷனுக்கான வேலைகள் போடுறதுனால அதுக்கான கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் இப்போ இதுதான் ரஜினி சார் சொன்ன மாதிரி இப்போதைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியா இல்லை. ஒரு அட்வைஸ் பண்ணின மாதிரி அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கோம். அப்பப்போ யோசிப்பேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலான்னு யோசிப்பேன். அப்போ யோசிச்சேன், கம்பெனி ப்ரொடக்ஷன் வச்சுருந்தா இப்போ 11வது இயக்குனர். ஆமாம், நீங்கள் நிறைய நியூ கம்மர்ஸ் லான்ச் பண்ணாங்க. யாரும் இதாக இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 22 ஆயிருக்கும். ஸோ அதுதான் மிஸ் ஆச்சே தவிர, பட் ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். அது இப்போ ஆக்டர் சசிகுமார் அவங்க ஹெல்ப் பண்ணுறாரு நியூ கம்மர்ஸ். ஆக்டராக அது நான் ஒரு ஆளே பண்ணதான் சொன்னேன். அது ஆக்டராக வந்து நான் ஒரு ஆளே எல்லாருக்கும் பண்ண முடியாது. எல்லார் படத்தையும் நான் பண்ண முடியாது. ஆனால் நம்பிக்கை கொடுக்கணும்ல. இப்போ இந்த படம் ஓடிடுனா இது என்னோட வெற்றியோ அபிஷன் அவரோட வெற்றியோ கிடையாது. இது வந்து இன்னும் புது இயக்குநர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க பல தயாரிப்பாளர்கள் வருவாங்க, நம்பி கதை கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு நம்பிக்கையாக தான் நான் இதை பார்க்குறேன். அப்படிதான். ஏன்னா இப்போ மந்திரமூர்த்தி அவர் வந்தோன்னா, அயோத்தி வந்தோன்னு அவருக்கான ஒரு புது கேட்ஸ் ஓப்பன் ஆகுது. அது நீங்கள் ப்ரொடியூசராக இல்லைன்னா கூட ஆக்டராக பண்ணும்போது இப்போ இவருக்குமே ஆப்வியஸாக நிறைய சான்சஸ் இன்னைக்கு வந்துட்டு இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி கூட பண்ணலாம் நீங்கள் இப்போது ப்ரொடக்ஷன் இல்லாமல். அது பண்ணுறது தான் ப்ரொடக்ஷன் தான் இன்னும் கொஞ்சம் வேகமாக இன்னும் ஒரு 20 பேர் பண்ணியிருப்பான், அதான் முடியல தான். ஓகே. பட் அதை மிஸ் பண்ணுறீங்களா? நம்ம ஏன்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாலுமகேந்திர சார்கிட்ட சொல்ல மாதிரி நம்ம ஒரு கம்பெனியில் லான்ச் பண்ணி. ஆமாம், அது இருக்கும்ல. ஒரு 10 படம் தான் நான் பண்ணியிருக்கேன். நான் நினச்சது ஒரு 25 படத்தையாவது தொடரணும்னு நினைப்பேன். ஒரு 10 இயக்குநர்கள் இன்னும் கம்பெனி ப்ரொடக்ஷன் அறிமுகப்படுத்தணும்னு நினச்சேன். ஸோ அது முடியலைன்ற ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருக்குங்க. அது முதல் பண்ணியிருக்கலாமே, பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதுதான் ஒன்று. அது யாருக்கு நஷ்டம்னு எனக்கு தெரில. இண்டஸ்ட்ரிக்கு தான் நஷ்டம். இல்லை எனக்கா, இல்லை அந்த 10 புது இயக்குநர்களுக்கான்னு தெரில. பட் அது பண்ணியிருக்கலாமேன்னு தோணுச்சு. இப்போ அது பண்ண முடியாத ஒரு சூழல். அண்ட் அந்த சக்ஸஸ் மீட்டில் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னது வந்து படம் சக்ஸஸ் ஆகிருக்கு, நம்பர்ஸ்லாம் சொல்கிறீங்க, பட் என் சேலரி அதுக்காக நான் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது ப்ரொடியூசர் சசிகுமார் பேசுகிறாரா, இல்லை டைரக்டர் சசிகுமாரா, இல்லை இன்னைக்கு பிஸ்னஸ் இந்த தமிழ் சினிமா வந்து நிறைய விஷயங்களில் ஸ்ட்ரகிள் ஆகுது, அதுக்கான ஒரு ஹியூமனிடேரியன் சசிகுமார் பேசுகிறாரா? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். என்ன பேசுகிறேன், ஆனால் ஒரு சசிகுமார் தான் சொல்லுவேன், எப்படி வேணா வச்சுக்கலாம். அதை நான் என்ன சொன்னேன்னா, இந்த படம் எனக்கு வெற்றியை கொடுக்குது, அடுத்த படம் எனக்கு என்ன கொடுக்குன்னு எனக்கு தெரியாது. ரெண்டுக்கும் அக்செப்ட் ஆகணும். வெற்றியா தோல்வியா இதெல்லாம் வாழ்க்கை. அந்த படம்னாலே அது அந்தந்த படங்கள் பொறுத்தது தான். இது அமைஞ்சிச்சு, இது எல்லாமே கூடி அமைஞ்சு இப்படி ஒரு படம் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்த படமாக இருந்தது. ஸ்டார்டிங் பிகினிங்லேருந்து இந்த படம் நல்லா வரும்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு படம். இது எல்லா படத்துக்கும் இருக்குமானா நமக்கு தெரியாது. இன்னொன்று, நம்ம படங்கள் இதுதான் பட்ஜெட்டாக ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றபோது இந்த ஒரு படத்துலேயே நம்ம அது பண்ணால் அடுத்து நிறைய பாதிக்கப்படும். ஸோ அதுக்கு தான் நான் யோசிச்சேன். நம்ம பண்ணோன்னா ஃப்யூச்சரில் அது இன்னும் நிறைய படங்கள் ஓடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் இன்னும் ரைஸ் ஆகும். அது ரைஸ் ஆகும்போது தான் நம்ம அதுக்கான விஷயங்கள் பண்ண முடியும். இப்போ நானும் இப்போ எல்லாருமே ஏற்றிட்டோம். இப்போ இந்த படம் பண்ணோம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இதே டீம் ஒரு படம் பண்ணுறோம், $1 மில்லியன் டாலருக்கு நாங்கள் மறுபடியும் இதே டீம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பட்ஜெட் ஒன்று வந்துச்சுல. இப்போ அப்போ இன்னொரு படம் அடுத்த படம் போது என் சம்பளத்தை டபுளாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? டைரக்டர் டபுள், மியூசிக் டபுள், எல்லாம் வெற்றி பெற்றவங்க தானே. அப்போ எல்லாமே டபுளாக வச்சா அப்போ என்ன ஆகும்? உங்கள் பட்ஜெட்டாக அது என்ன ஆகும்? நான் இதில் பண்ணதுக்கும் ஹையஸ்ட் பண்ணதுக்கும் இருக்குல்ல. நான் இந்த பட்ஜெட்டில் பண்ணி ஜெயிச்சது தான் அதிகமானது. நான் வந்து இப்போ எனக்கு எவ்வளோ கோடி போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. இப்போ 50 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 50 கோடிக்கு படம் பண்ணால் லாபம் இல்லைல்ல. கண்டிப்பாக அடுத்து 50 டார்கெட் ஏன் கிடையாது. அப்போ அதுக்கு என்ன, அது 50 கோடி இருக்கு சார், நீங்கள் 40 கோடி வரைக்கும் படம் பண்ணலாம் அப்படின்னா அது இல்லை. நான் இதே இதுக்குள்ளே தான் நான் பண்ண முடியும். அது இன்னும் ஹையஸ்ட் ஆகும்போது அதை அட்டன் பண்ண முடியாது. என்ன கதை கேட்குதோ அந்த இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படம் அமைஞ்சு பண்ண முடியாது. ஸோ அப்போ எல்லாமே டபுள் ஆகிட்டோம்னா இது ஒரு 25 கோடிக்கு நான் பண்ணேன்னா அது எது லாபம்னு பார்க்கணும். இதனால எல்லாருக்குமே ஒரு லாபம் கொடுக்குது. அப்போ அதனால தான் சொல்கிறேன், நான் உடனே ஏற்ற போகிறது இதுதான் கரெக்டாக இருக்கும். பட் அந்த புரிதல் வந்து இங்கே நிறைய பேருக்கு இல்லையே. இப்போ ஒரு படம் சக்ஸஸ் ஆனாலே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம், அது இன்க்ரீஸ் பண்ணலாம், அது ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதை டபுளாக இன்க்ரீஸ் பண்ணால் என் படம் இவ்வளோ ஓடி இருக்கு, அப்போ என்னோட இதுவும் டபுள் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுல எல்லாருமே அதை இன்க்ரீஸ் பண்ணி தான் போகணும். அவங்க வந்து எல்லாருமே குறைச்சி பண்ணுறதில்ல, எல்லாரோட மார்க்கெட்டும் கூடணும், அவங்களோட சம்பளமும் கூடணும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும். பட் உடனே அதை ஏற்றுறது வந்து ரொம்ப அதனால் நான் என்னை பற்றி தான் நான் யோசிக்கணும். நான் இப்படி இருந்துக்கிறேன், எனக்கு இதுதான் கம்ஃபர்ட் அப்படின்றதுனால நான் அந்த முடிவை எடுத்துக்கேன். இப்போது நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பண்ணும்போது ஓடிடி மார்க்கெட்லாம் பெருசாக கிடையாது, சேட்டலைட் இருக்கும். அதுவுமே சுப்பிரமணியபுரம்லாம் நீங்கள் அதை நம்பியுமே வந்திருக்க மாட்டீங்க. ஆப்வியஸாக தேட்ரிக்கல் கலெக்ஷன் என்ன வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்துருப்பீங்க. இப்போ சொல்கிறாங்க இப்போ ஓடிடி கிராஷ் ஆகிடுச்சு, சேட்டலைட் வாங்குறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இப்போ ப்ரொடியூசர்ஸுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜை போடுறதுமே நிறைய குறைஞ்சிருக்குன்னு இண்டஸ்ட்ரியில் பேசுகிறாங்க. இப்போது ஒரு ஹீரோவாக ஒரு ப்ரொடியூசராக இருந்து இப்போ நீங்கள் இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு நினைப்பீங்க? என்ன பண்ணலாம் கரெக்டாக இருக்கும்? என்ன ஓடிடி இப்போ இல்லைன்றாங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஓடிடி இல்லை கிடையாது, அது எப்போதும் தேட்டர் தாங்க. நம்ம திடீர்னு ஒன்று மாறுச்சு, ஓடிடி அப்படின்ற ஒரு விஷயம் தான் மாறுச்சு. நான் அதுக்கு முன்னாடி எப்போதும் தேட்டர் தான்ல. சிடி வரும்போது தேட்டர் அழியுன்னு சொன்னாங்க, ஆனால் அதை தாண்டி அதுக்கப்புறம் எல்லா சினிமா தேட்டருக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சேட்டலைட் வரும்போது என்ன சொன்னாங்க,
அவ்வளோதான், சினிமா அழிஞ்சு யாரும் தேட்டருக்கு வரமாட்டாங்கன்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிடி. இனியெல்லாம் ஓடிடியில் எல்லாம் வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதை மீறியும் இப்போ வர்றாங்க. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எல்லாம் சொன்னாங்க ஃபேமிலி வரமாட்டாங்க இனிமேல், ஆடியன்ஸ் எல்லாமே ஓடிடியில் தான் பார்ப்பாங்க. ஆனால் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு எல்லா குடும்பம் தான் வந்தாங்க. கரெக்ட். சின்ன பசங்கள்லேருந்து அவ்வளோ குடும்பத்தை கூட்டு வந்துச்சு. அப்போ அவங்க எல்லாம் ஓடிடியோட இதில் தேட்டரில் பார்க்கணும் தான் அவங்க எல்லாம் விருப்பப்படுறாங்க. அதுக்கான சினிமா வரும்போது அதை அவங்க கொடுக்க பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே. இப்போ எல்லாமே 15 டிக்கெட் 20 டிக்கெட் நம்ம ஒவ்வொரு தேட்டராக போகும்போது அதுதான் இருக்குது. அப்போ குடும்ப படங்கள் வந்து வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துட்டு வந்து. ஒரு 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 பிரேக் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அப்போ எல்லாருமே வந்து ஓடிடி வந்து என்னென்னா அது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். ம். இனி அதை மீறி ஒன்று வரும், ம். ஓடிடியை தாண்டி ஒன்று வரும். வரும்போது அப்போ என்னாங்கன்னா அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் சினிமா தான் எப்போதுமே வந்து அந்த தேட்டரு ஹால், அந்த தேட்டரில் எல்லாரோடையும் எல்லா ஜனங்களும் சிரித்து பார்க்குறது தான் எல்லாம் ரசிப்பாங்க. அதுதான் எப்போதும் இருக்கும். ஹாலிவுட்லேயும் இன்னும் தேட்டர் தானே இருக்குது, ஆமா. இன்னும் மாறல, எவ்வளோ டெக்னாலஜி வந்தும். ம். ஸோ அது எப்போதுமே இருக்கும். இது அப்பப்போ வர்ற ஒரு விஷயம் தான். அப்போ ஒரு பிசினஸ் பண்ணும்போது அந்த தியேட்டர் மார்க்கெட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணா அதுதான் பண்ணுவோம், கரெக்டா இருக்கும். அதுதான் பண்ணுவோம். ஓகே. அண்ட் இப்போ ஒரு சில காலகட்டம் இப்போ உங்க ஜென்ரேஷனுக்கு முன்னாடிலாம் வந்து தியேட்டர்ல எல்லாரும் ஒண்ணா கூடி ஏதாவது எமோஷனல் சீன் வரும்போது ரொம்ப அழுறது அந்த மாதிரி ஒரு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் ரசிக்க ஆரம்பிச்சாங்க, ரொமான்ஸ். இப்போ இந்த காமெடிங்கிறது வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க. இப்போ இந்த படத்துல நிறைய எமோஷன் சீக்வன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு டெத் சீன்ல இருக்கலாம், இல்ல நீங்க வந்து அந்த சர்ச்ல பேசுற scene. அது அந்த எமோஷன் வந்து உள்ள பாஸ் ஆகி அந்த அழுறதுக்குள்ள ஒரு காமெடி வந்து அதை வந்து ஒரு மெலோடவுன் பண்ண வைக்குது நம்மள ஆடியன்ஸை. அதை மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. இன்னைக்கு வந்து சோகமா இருக்கட்டும், சோகம் எங்களுக்கு புரியுது, எல்லாம் இருக்கணும், பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் தேவைப்படுது அப்படிங்கிறது. அது ஒரு புதுசா இருந்தது இந்த படத்துல. அது உங்களுக்கு கதை கேட்கும் போதும் சரி, அது எப்படி இருந்தது? ஏன்னா அந்த எமோஷனையே வேற மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல டைரக்டர். ஆமாம், எப்போதுமே அது எல்லா இதுலேயும் இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு சீரியஸாக ஒன்று கொடுத்துட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதான் ஜனரஞ்ச படம்னு ம். சொல்லுவோம். ம். தேட்ரிக்கல் மூமெண்ட் இது, அதான் நம்ம ஜனரஞ்ச படம்னு சொல்லுவோம். எல்லாமே இருக்கும். Correct. இங்கே ஒரு இடத்துல சோகம் இருக்கணும், காமெடி இருக்கணும், பாடல்கள் இருக்கணும். ஸோ எல்லாமே ஃபைட் இருக்கும். இது இது எல்லாமே கலந்தது தான் ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவின்னு சொல்கிறது. அப்போ என்டர்டெயின்மெண்ட் போது இது எல்லாமே இருக்கும். ம். இருக்கு. ஏன்னா தேட்டருக்கு எல்லாமே வராங்க. உங்களை ஃபீல் பண்ண வைக்கணும், உங்களை வந்து சிரிக்க வைக்கணும். எல்லா விதமான ஒரு விஷயத்த எமோஷன்ஸை ஒரே ஒரு படத்தில் கொடுக்குறது வந்து உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு அதை ரொம்ப பிடிக்கும். அப்போ அப்போ அதுதான் இந்த படம் கொடுத்துருக்கு. இது எல்லா படங்கள்லையும் இருக்கும். நிறைய படங்களில் அந்த காமெடி முக்கியத்துவம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பருத்தி வீரன் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன் முடிஞ்சோடனே கஞ்சா கருப்பை வச்சு ஒரு ஆமா, காமெடி. காமெடி பண்ணுவாங்க. ஆமா. ஏன்டா நான் வந்து நானாக வந்து நான் போகிற இடத்துக்குலாம் வர்றீங்களா, இல்லை நீங்கள் போகிற இடத்துக்கு நான் வரேன்னா, அப்போ ஒரு பெரிய எமோஷன் இருக்கும், ஒரு காமெடி இருக்கும். நாடோடிகளும் அதே தான் இருக்கும். பண்ணியிருப்பீங்க. ஒரு 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 படம் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், பரணி எமோஷன்ஸ் character முடிஞ்ச உடனே ஒரு காமெடி வரும், ம். அந்த போஸ்ட் ஓட்டுறவர் வரும். ஸோ ஆமா. எல்லாமே கலந்து போகும்போது அப்படி இருக்கும். அது அது இது ரொம்ப நாள் இல்லாமல் இருந்துச்சு, அது மறுபடியும் மறுபடியும் வந்திருக்கு. அந்த இது சந்தோஷம். ஓகே. அண்ட் இப்போ உங்களுக்கு இப்போ சசிகுமார் அப்படின்னு ஒரு படத்துல வச்சுட்டா, அதுக்கு முன்கதை தேவையில்ல, எந்த கதை இல்லை, இவர் இவர் நல்லவர், இவர் நல்லது பண்ணுவாரு, இவர் வந்து அப்படிங்கிற ஒரு இமேஜ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்ப இந்த படமே எடுத்துக்கிட்டாலும் அங்கங்க ஹிண்ட் பண்றாங்க, அப்பா பத்தி உனக்கு தெரியுமே, அப்பா பத்தி தெரியுமே. அதை நமக்கு எங்கேயுமே சொல்லல. பட் நீ சாப்பிட்டியாப்பான்னு கேட்கறதா இருக்கட்டும், இல்லை அந்த டெத்துக்கு வந்து நீ எல்லா வீட்டுக்கும் நீங்கள் போயிட்டு அவங்கள கூட்டிட்டு அழைச்சிட்டு வர்றதாகட்டும், அது வந்து இம்மிடியேட்டாக ஆடியன்ஸ் வந்து உங்க கூட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து இப்போ நம்ம சொல்லும் போது ஒரு எம்ஜிஆர் இருக்கோ, இல்லை வந்து ரஜினி சார், விஜய் சார், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். பட் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு இவர் வந்து ஒரு க்ளீன் நல்லவன் அப்படிங்கிற ஒரு இமேஜ், என்னதான் நீங்க சுப்பிரமணியபுரத்துல கழுத்து அறுத்தாலும் இன்னைக்கும் ஆடியன்ஸ் வந்து இவர் நல்லது பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு இமேஜ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அதுக்கு எந்த கதையுமே தேவையில்லை. சசிகுமார் அப்படின்னாலே அதை இமீடியட்டா நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது. அது சந்தோஷமா இமேஜ் அது படத்துக்கு பலம் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஹெல்ப் பண்ணுது, அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது. எல்லா படங்களும் அவங்க அப்படி பார்த்து வந்துட்டாங்க. ஒரு பாசிட்டிவான கேரக்டர், நம்ம வீட்டில் ஒருத்தர், ஒரு ஒரு ஹீரோ இமேஜாக பார்க்கல. அவங்க நம்மளை பார்க்கும்போது அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு ஆள், அவங்கள ஒரு ஆளாக பார்க்குறாங்க. ஸோ நம்மள ஒருத்தர் இருந்தால் அப்படி தான் இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயமாக தான் நம்மளை பார்க்குறாங்க. ஸோ அப்படி அவங்கள பார்த்த ஒரு விஷயம், நம்ம பண்ண படங்கள் எல்லாம் பாசிட்டிவாக பண்ணுற ஒரு விஷயம், இதெல்லாம் இந்த படத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அயோத்தி பண்ணும்போதும் டைரக்டர் என்ன சொன்ன, முன்கதை தேவையே இல்லை, யாருக்குமே அந்த அந்த கேள்வி வரல, இவன் ஏன் வந்து ஹெல்ப் பண்ணணும்,
இவர் எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், இவர் ஏன் வர்றாரு, ஆம்புலன்ஸ் எதுக்கு ஓட்டுறாரு, இவர் ஏன் இவ்வளோ இது பண்ணுறாருன்றது கேள்வியே வரல. ஏன்னா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு. வந்துருச்சு. அந்த அது ஸ்ட்ராங்கானவங்களாம் வந்துச்சு. இந்த படத்துலையும் அதுதான் வந்திருக்கு. ஸோ அப்போ எல்லா பக்கமும் உங்களுக்கான கதையாக அது இருக்குது, கரெக்டாக ஆயிடுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. பட் அதை எங்கேயாவது பிரேக் பண்ணணும்னு தோணுது அவங்களுக்கு, இல்லை இது எனக்கு நல்லா இருக்கு, இது இப்படி இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இது கரெக்டாக இருக்குது, அதுக்கான கதைகள் வரணும்னா நம்ம இன்னும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுவும் அட்டம் பண்ணலாம்னு தோணுது. ஓகே. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிடாரி மாதிரியான படம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அசுரவாதம் மாதிரியான படம் பண்ணியிருக்கீங்க. அதுலேயுமே அட் த எண்ட் ஆஃப் த டேல ஒரு ஒரு நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜில் தான் முடியுது. அது கான்ஷியஸாக அவர் எடுத்த முடிவா சுப்பிரமணியபுரமுக்கு அப்புறம், இல்லை அது அப்படியே எது இந்த பாசிட்டிவ் இமேஜ்ங்கிற இது வந்து? இல்லை, சுப்பிரமணியபுரம் இப்போல்லாம் அங்கே பாசிட்டிவானவங்கள, அப்போ அப்ப நெகட்டிவாக நீங்க தான் நினைக்கிறதா? நினச்சேன். ஏன்னா அது நெகட்டிவ் ஆனவங்களை பற்றி தான். ஆமா, அது நெகட்டிவ் இந்த ஆமா. பக்கமான ஒரு கதை Correct, தான், அந்த correct. பக்கமான ஒரு கதை Correct. கிடையாது. கரெக்ட். இவங்களுக்கான ஒரு கதையாக இருந்தது. ஆனால் வந்து அதுக்கப்புறமான கதைகள். அதுக்கப்புறம் வந்து எடுத்து இப்போ நாடோடிகள், ம். சுந்தரபாண்டியன், போராளி இதெல்லாம் வந்து ம். அப்படி அந்த ஒரு இமேஜை கொடுத்துருச்சு. வெற்றிவேல் இதெல்லாம் வந்து ஒரு இமேஜ் அந்த அந்த இதை கிரியேட் பண்ணிடுச்சு. நம்ம அதை இது பண்ணலை. அதனால தான் அசுரவாதத்தில் வந்து நான் வந்து ஒரு ஒரு கிரேஷியன் மாதிரி காமிச்சாலும் அதை ஒத்துக்கல யாரும். ஆமா. இல்லை இவர் இருக்க மாட்டாருன்றது அப்படிதான் மைண்ட் செட்டோட தான் படம். மைண்ட் செட் ஆயிடுச்சு. இவர் இருக்க மாட்டாரு, கண்டிப்பாக இருக்காது, இவர் இது பண்ண மாட்டாரு. அப்போ எந்த இதுவும் பண்ண முடியாமல் ஒரு இதானது அந்த அசுரத்தில் அந்த அந்த இது ஒர்க் அவுட் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இதுதான் அந்த அந்த இது ஃபாலோ பண்ணி வந்ததுனால தான் இதாகிடுச்சு. அதுக்கான ஒரு கதை வரும்போது தான் அதை பிரேக் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு கரெக்டாக இருக்காது, அதை ஃபாலோ பண்ணியும் போகலான்னு தான் இருக்குது. ஓகே. அண்ட் உங்களுக்கு பாலுமகேந்திரா சார் ரொம்ப பிடிக்கிறதுனால இந்த ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பாலுமகேந்திரா சார் ஒரு ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பார் இந்த மாதிரி, ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு மழை ஷாட், ரெயின் வர ஷாட் வச்சேன். நான் ஆக்ஷன் சொல்லும் போது மழை வந்துச்சு. அது வந்து ஒரு கடவுள் சொன்னாதான் மழை வரும். ஒரு கேரக்டரை வடிவமைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கடவுளுக்கு சமமான மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் உங்களுக்கு சுப்பிரமணியபுரம் ஈசன் கிடைச்சு. இப்போது நான் கனி சட்டை கேட்கும்போது நான் ஆக்டராக வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். பட் நீங்கள் ஒரு டேரக்டராக தான் வந்தீங்க. பட் அந்த ஒரு பொசிஷன், ஒரு படைப்பாளி, நம்ம நினச்சா இவன் இங்கே பறப்போம், இவன் இங்கே அழிக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, இந்த மாதிரி ஒரு ஒரு பொசிஷன் டேரக்டருங்கிறது. பட் ஆக்டருங்கிறது அந்த இயக்குனர் சொல்கிறது தான் நம்ம பண்ணணும். அந்த டேரக்டருங்க பொசிஷனை தள்ளி வச்சுட்டு இவ்வளோ நாள் இருக்க முடிஞ்சது, உண்மையாக இருக்க முடியுதா இல்லை எப்படி? இல்லை இருக்க முடியுதுன்னா நம்ம அந்த அந்த ஆக்டரை கொண்டு வந்து இந்த டைரக்டர் தான். ஸோ அது ஒன்று இருக்குது. இன்னொன்று எல்லாருக்கும் ஆக்டராக உள்ள வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாருக்கும் பிடிச்ச படமாக பிடிச்ச ஒருத்தராக நம்ம அதுவும் இருக்கும். ஸோ அதையும் நம்ம விட்டுற முடியாது. அது நம்ம கிடைச்ச ஒரு விஷயம். அதை வந்து நம்ம இல்லை அப்படின்ட்டு அது போகவும் முடியாது. ஸோ ஒரே படத்தில் நீங்கள் எல்லாமே கிடைச்சிது. ஒரே ஃபஸ்ட்டு படத்திலே ஒரு ப்ரொடியூசராக வெற்றி பெற்றதும், ஒரு இயக்குனராக ஒரு ஆக்டராகவும் அதில் வெற்றி பெற்றதும், அடுத்தடுத்த ஆக்டராக கொண்டு போனது. அந்த ஆக்டர் ஏன்னா நான் டைரக்டர் தான் பண்ணணும்னு ஆசை. அது நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷனு. பாலுமகேந்திரா சார் சொன்னது ஒரு ஒரு அதுதான் எனக்கு இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து டைரக்ஷனுக்கே வந்தது அதுதான். மழை பெய்யுனா பெய்யும், இடி இடிக்குன்னா இடிக்கும் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் நான் அவரோட இன்டர்வியூவை பார்த்த ஒரு விஷயம். ஸோ அப்படி தான் நான் நினச்சி வந்தது. ஸோ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறார். ஸோ அதுவும் அப்போயே நான் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது என்னுடைய ரைட்டிங்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன், அடுத்த படத்துக்கான கதை விவாதங்கள் பண்ணுறேன். அப்படின்னும்போது நடிக்கும் போதும் அதுக்குள்ளே ஒரு டைரக்டர் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதை மறக்க முடியாது. நமக்குள்ளே ஒரு இயக்குனர் அது இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எப்போதும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் பண்ணலான்றது தான் பார்க்குறேன். ஓகே. இந்த வருஷமே எதிர்பார்க்கலாமா அதுக்கான ஒரு? கண்டிப்பாக இந்த வருஷம் எண்டில் எதிர்பார்க்கலாம். அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல இது அறிவிப்பு வரும். ஓகே. அண்ட் இப்போது மதுரைனா நிறைய படங்கள் வைலன்ஸ் காமிச்சிருக்காங்க. உங்கள் படங்கள் காமெடி, அதுக்கான அந்த ஃபன் சைடு இருந்தாலுமே அட் த எண்ட் ஆஃப் தி டே மதுரைங்கிறது வந்து ஒரு வைலன்ஸ் இருக்கிற ஒரு பூமி மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்டாக காமிக்க மாதிரி இருந்தது. பட் இப்போது நிறைய படங்களில் வந்து அந்தந்த ஊருக்கான வாழ்வியலை காட்டும் போது அவங்களுக்கான மகிழ்ச்சியான இருக்கிற நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க. சசிகுமாருக்கு மதுரை அப்படிங்கிறத சுப்பிரமணியபுரம்ல ஒன்று காமிச்சிட்டிங்க. அகெயின் அதோட அந்த லைவ்லியான ஒரு விஷயத்த, ஏன்னா இப்போ ரீசெண்டாக நான் போயிருந்தேன், மக்கள் அந்த உணவை வந்து அவ்வளோ கொண்டாடுறதா இருக்கட்டும், வாழ்க்கையை வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி, மக்களுமே ரொம்ப ஹாப்பியான ஒரு ஊர் அது. அந்த ஹாப்பியான ஒரு ஊரை வந்து காட்டணும்னு எப்போவாது தோணுதா?
அது சுப்பிரமணியத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹாப்பியா தான் ஹாப்பியா தான் இருக்கு. இருந்திருப்பாங்க. ஆமா நீங்க அது இன்டர்வலுக்கு அப்புறம் தான் இருக்கும். ஆமா கரெக்ட். அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா படம் சந்தோஷமா தான் இருக்கும். 4 பேர் வந்து ஜாலியா ஜாலியா சுத்திட்டு இருக்கும். இருப்பாங்க. சாப்பாடு, திருவிழா, கொண்டாட்டம் ஆமா. இதுதான் வந்து ம். சுப்பிரமணியபுரத்துல கரெக்ட் கரெக்ட். ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அப்படி மாறும். அது மாறும். வரைக்கும் காதலும் அந்த இதுவும் எல்லாமே அப்படிதான். நான் அதிலே அத பார்த்த அந்த மதுரையில தான் நம்ம வச்சது. ம். அந்த இடங்கள் எல்லாமே அப்படிதான் வச்சது. ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒண்ணொண்ணு மாறும். அந்த மாறும். அந்த அந்த ஜானர பொறுத்து தான் இருக்கு. நீங்க ஓகே ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஆக்ஷன், ஒரு ஃபேமிலி அங்க எடுத்தோம்னா அந்த மாதிரி எடுக்க போறோம். அப்படிதான் நான் ஓகே. பார்க்குறேன். ஏன்னா முதல் 2 படங்கள்ல ஏதோ ஒரு கோவம் வந்து அதுல இது வந்ததுல்ல, சுப்பிரமணியபுரம்ல ஒரு கோவம் வந்தது. ஈசன்லயுமே ஒரு ஒரு ரிவெஞ்ச் விஷயங்கள் இருந்தது. அ இதுக்கப்புறம் அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாரி ஒரு கதை சசிகுமார் இதுல பண்ணலாமா? அந்த மதுரை அந்த ம். லைவ்லியான ஒரு விஷயம். இல்ல, நான் அடுத்து பண்ண போறதே ஒரு பீரியட் ஓகே. இதுதான். ஓகே. பீரியட் சப்ஜெக்ட் தான் அது வந்து. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல். ம். நடந்த ஒரு இன்சிடென்ட்ட வச்சு ஒண்ணு பண்ணியிருக்கேன். ஸோ அது அது இந்த 2க்கும் அந்த மாதிரியும் இருக்காது, இதுவும் இருக்காது. ஒரு ஒரு பீரியட்னால அத என்ன சொல்லணுமோ அத மட்டும் தான் அ அடுத்த படத்துல ஓகே. முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த நோட் டைரக்டர் சசிகுமாருக்காக ரொம்ப ரொம்ப வெயிட்டிங். ஆக்டருமே நீங்க தொடர்ந்து நெறைய படங்கள் சக்சஸ்ஃபுல்லா குடுத்துட்டு இருக்கீங்க. அந்த பேக் டூ அந்த குட் ஃபிலிம்ஸ்னா சசிகுமார் அப்படிங்கிறது வந்து அயோத்தி, இப்போ நான் லாஸ்ட்டா வந்த நந்தனா இருக்கட்டும், இப்போ இந்த படமா இருக்கட்டும், எல்லாமே தொடர்ந்து நல்லா வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கன்டின்யூ பண்ணணும்னு விஷ் பண்றேன் சார். தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ.